அனைவருக்கும் வணக்கம். மகா சஷ்டி விரதம் 2025 எப்போது வருது? இந்த விரதம் 6 நாள் இருக்கணுமா? இல்லை 7 நாள் இருக்கணுமா? அப்படிங்கிறத கேள்விக்கான பதிலும் மற்றும் நிறைய பேர் மாலை போட்டு எப்படி விரதம் இருக்கணும்? மாலை போட்டு விரதம் இருக்கலாமா? காப்பு கட்டலாமா? நிறைய கேள்விகள் இருக்குது. அதற்கான பதில்களை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். எப்போது மகா சஷ்டி வருது அப்படின்னா அக்டோபர் மாதம் 22ஆம் தேதி வருது. 27ஆம் தேதி சூரசம்ஹாரம், 28ஆம் தேதி திருக்கல்யாணம். இப்போது நிறைய பேர் 6 நாள் விரதம் இருக்கணுமா இல்லை 7 நாள் விரதம் இருக்கணுமா அப்படிங்கிறது கேட்குறீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 6வது நாள் தான் நமக்கு சூரசம்ஹாரம். இதுதான் நமக்கு பெருவிழாவாக கொண்டாடுவாங்க. இப்போ 7வது நாள் அப்படிங்கிறது திருக்கல்யாணம். முருகனுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள், கல்யாண நாள் இல்லையா? ஸோ கல்யாணம் பண்ணுறாங்க இல்லையா, அவர் அந்த நாளில் மகிழ்ச்சியாக இருப்பதனால அந்த நாளில் நிறைய பேர் விரதம் நிறைவு செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 6 நாளும் விரதம் இருக்கலாம், 7 நாளும் விரதம் இருக்கலாம். இதில் நீங்கள் குழப்பிக்க தேவையே கிடையாது. இப்போ நீங்கள் 6வது நாள் சூரசம்ஹாரம் அன்றே நான் மாலை விரதம் நிறைவு செய்துட்டேன், தவறா அப்படின்னா தவறு கிடையாது, அதுவும் நல்லதான். இப்போ 7வது நாள் திருக்கல்யாணம் இருக்கு இல்லையா, திருக்கல்யாணம் முடிந்த பிறகு நம்ம விரதம் முடிக்கணும் அப்படிங்கிறது நிறைய பேர் அதை யோசிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அதனால தான் நிறைய பேர் 7வது நாள் அன்று நிறைவு செய்கிறாங்களே தவிர, மற்றபடி இந்த விரதம் 7 நாள் கணக்கெலாம் இல்லை, 6 நாள் கணக்கு தான். 7வது நாள் திருக்கல்யாணம் இருப்பதனால தான் 7வது நாள் நமக்கு நிறைவு செய்கிறாங்களே தவிர நீங்கள் குழப்பிக்க தேவையில்லை. இப்போ உங்களால் 6 நாள் கரெக்டாக விரதம் 7வது நாள் என்னால் இருக்க முடியும் அப்படின்னா நீங்கள் 7வது நாள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யலாம். இப்போ 7வது நாளுங்கிறப்ப நீங்கள் காலையிலும் விரதம் நிறைவு செய்யலாம், மாலை நேரத்திலையும் நிறைவு செய்யலாம். ஏன்னா ஒரு சில கோவிலில் உங்கள் வீட்டு பக்கத்தில் திருக்கல்யாணம் எப்போது நடக்குதோ அது நடந்து பார்த்த பிறகு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம். ஸோ இதில் யாரும் குழப்பிக்காதீங்க. சூரசம்ஹாரம் மாலையும் நிறைவு செய்து கொள்ளலாம், அல்லது திருக்கல்யாணம் மாலை அல்லது காலை. மாலை நேரம் தான் பொதுவாக நிறைய கோவிலில் திருமணம் நடக்கும். ஸோ அந்த நேரம் நீங்கள் விரதம் நிறைவு செய்து கொள்ளலாம். போன முறை நிறைய பேர் 6 நாளில் நான் விரதத்தை நிறைவு செய்துட்டேன், ஆனால் எல்லாருமே 7வது நாள் விரதம் இருக்கிறாங்க, நான் தவறு பண்ணிட்டேனா அப்படிங்கிறது கேட்டிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் எந்த தவறும் கிடையாது, சரிங்களா? சூரசம்ஹாரம் வரை தான் நமக்கு மகா சஷ்டி விழா, 7வது நாள் திருக்கல்யாணம் மட்டும்தான். இப்போ நீங்கள் எப்படி விரதம் இருக்கணும், என்னென்ன உணவு நீங்கள் எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதில் முக்கியமாக நிறைய பேர் கேட்டிருந்தது மாலை போட்டு விரதம் இருக்கலாமா கேட்டிருந்தீங்க. உங்களால் சரியாக ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா தாராளமாக மாலை போட்டு விரதம் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா மாலை போட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு சில வழிமுறைகள் நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம காலில் செப்பல் போடக்கூடாது, அதற்கான ஆடைகள் இருக்கும். மாலை போட்டிருந்தாங்க அப்படின்னா சிவப்பு நிற ஆடை, பச்சை நிற ஆடை தான் நம்ம பயன்படுத்தணும். நம்ம அந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் கரெக்டாக நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா தாராளமாக மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. மொத்தம் 6 நாள் அல்லது 7 நாள், இதுவும் உங்களுடைய விருப்பம் தான். மாலை போட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நிறைவு செய்யலாம். மாலை நிறைய பேர் எங்கே போய் கலட்டணும், திருச்செந்தூரில் போய் தான் கலட்டணுமா இல்லை பழனியில் போய் கலட்டணுமான்னு கேட்டிருந்தீங்க, போன முறை கேட்டிருந்தீங்க. நமக்கு அங்கெல்லாம் போவதற்கு தோது இருக்குது, என்னால் போக முடியும் அப்படின்னா நம்ம அங்கே போய் கழட்டிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம வீட்டு பக்கத்தில் முருகன் கோவிலில் இருப்பாங்க இல்லையா, எங்கே போட்டோமோ அங்கே போய் நம்ம கழட்டிக்கலாம். இப்போ இன்னொரு டவுட் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, மாலை நம்ம கோவிலில் போய் தான் போடணுமா இல்லை வீட்டிலே போட்டுக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் கோவிலில் போய் தான் போடுவாங்க. இப்போ நமக்கு இல்லை, கோவில் ரொம்ப தூரமாக இருக்குது அப்படின்னா வீட்டில் இருந்தபடியே முருகன் படத்திற்கு முன்னாடி மாலையை வைத்து பூஜை செய்துட்டு அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம். இப்போ பெண்களுக்கு உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னா, பீரியட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மாலை போட்டு இருக்க மாட்டோம் பார்த்திங்களா. அந்த மாலை நமக்கு இந்த டேட் இருக்குது அப்படின்னா போடாதீங்க. அதாவது இப்போ உங்களுக்கு இப்போ அக்டோபர் 22லேருந்து 28 வரை நமக்கு மகாசஷ்டிக்கான விழா. 27ஆம் தேதி தான் நமக்கு சூரசம்ஹாரம் நடக்குது. அந்த நாட்களுக்குள்ளே உங்களுக்கு அக்டோபர் 23 இல்லை 25 உங்களுக்கு பீரியட்ஸ் டேட்டு கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மாலை போடாமல் சாதாரணமாக விரதம் இருந்துக்கோங்க. இல்லைங்க எனக்கு அக்டோபர் 30 தான் எனக்கு பீரியட்ஸ் டேட் இருக்குது, அதனால் நான் போட்டுக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக 30 தான் வரும் அப்படின்னா நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ ஒருவேளை நான் போட்டுட்டேன் ஆனால் எனக்கு அக்டோபர் 26லே எனக்கு பீரியட்ஸ் டேட் வந்துருச்சு, நான் என்ன பண்ணேன்னு தெரியல அப்படிங்க இருக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் மாலையை கழட்டிக்கலாம், கழட்டிட்டு நீங்கள் வச்சிடலாம். அப்புறம் பீரியட்ஸ் டேட் முடிச்ச பிறகு நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் அட்வைஸாக சொல்கிறது என்ன அப்படின்னா, நமக்கு அக்டோபர் 22லேருந்து 28க்குள்ளே நமக்கு அந்த பீரியட்ஸ் டேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாலை போடாமல் விரதம் இருக்கிறதே ரொம்ப நல்லது. இந்த நிறைய பேர் செய்கின்ற இன்னொரு தவறு என்ன அப்படின்னா, இந்த பீரியட்ஸ் டேட் இப்போ அக்டோபர் 27 நமக்கு சூரசம்ஹாரம் நடக்குது, அன்றைக்கி பீரியட்ஸ் டேட் இருக்குது, அதுக்கு நான் மாத்திரை போட போகிறேன் அப்படிங்கிறது செய்கிறீங்க.
அந்த மாதிரி தயவுசெய்து செய்யாதீங்க. இந்த வருடம் இல்லைன்னா அடுத்த வருடம் நமக்கு சஷ்டி விழா வரும். வராமல் போகிறது கிடையாது. இது தவிர நிறைய பேர் பண்ணுறீங்க. இப்போ உங்களுக்கு ஒன்றும் செய்யாதுங்க. ஆனால் பின்னாடி இது பாதிக்கும். எப்போதுமே இயற்கையை நீங்கள் தடுக்க நினச்சிங்கன்னா அது நமக்கு பேராபத்தில் போய் தான் முடியும். ஸோ நமக்கு வந்து ஒரு முறை 2 முறை போடுறதுனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நம்ம நினைப்போம். ஆனால் அந்த ஹார்மோன் நமக்கு வந்து பிரச்சனை கொடுக்கும். பின்னாடி ஃப்யூச்சரில் வந்து நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அதனால் வந்து மாத்திரை மட்டும் தயவுசெய்து போடாதீங்க. காப்பாக கெட்டுவாங்க. அதாவது சுவாமி நல்லா வேண்டிக்கிட்டு வந்து ஒரு வெள்ளை நூலில் மஞ்சள் தடவிட்டு, இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ 27 நமக்கு சூரசம்ஹாரம் இருக்குது. அன்றைக்கி உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் வருது அப்படின்னா நீங்கள் வந்து நாளே இந்த காப்பு கயிறு மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதை நீங்கள் கையில் கெட்டிக்கோங்க. அப்படி கெட்டினா கூட உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் ஒரு ஒரு நம்பிக்கையால் நமக்கு அந்த 1 நாள் 2 நாள் வந்து தள்ளி போகும். எக்காரணத்தை கொண்டு மாத்திரை மட்டும் போடாதீங்க. அது ரொம்ப கெடுதலுங்க. நம்ம உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தையும் நிச்சயமாக அது கெடுக்கும். உடனே உங்களுக்கு கெடுக்கட்டாலும் உங்களுக்கு ஃப்யூச்சரில் கெடுக்க செய்யும். மாத்திரை போட்டவர்கள் எத்தனை பேர் பாதிப்பில் இருக்கிறாங்கங்கிறது எனக்கே பர்சனல் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இதே கான்செப்ட் தான். நான் வந்து இந்த மாதிரி திருவிழா நான் பார்த்தவங்களாம் திருவிழாக்காக நான் வந்து மாத்திரை போடுறேன் அப்படி சொன்னவங்கலாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா மந்த்லி அவங்களுக்கு சரியாக வர்றதில்ல. இந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா நமக்கு வந்து இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு ஒருக்கா வந்து மந்த்லி சர்க்கிள் சரியாக வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து எல்லாம் சரியாக இருக்கும். இர்ரெகுலராக வர ஆரம்பித்தாலே நமக்கு வந்து ஒவ்வொன்றா ஒரு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். அதனால் எப்போதுமே மாத்திரை மட்டும் போடாதீங்க. பீரியட்ஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம விளக்கு மட்டும் ஏற்றாமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இப்போ பீரியட்ஸ் டேட் இருக்குது அப்படின்னா மாலை மட்டும் போடாமல் நீங்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்யுங்க. நம்ம மாலை போட்டால் தான் முருகர் நமக்கு அள்ளி கொடுப்பாருன்னு இல்லை. நம்ம உண்மையான பக்தியோடு இருந்தோம் அப்படின்னா முருகர் நமக்கு என்ன கேட்டாலுமே கொடுப்பாரு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஆசை மாலை போடணும் ஆசைப்பட்றீங்க. அதற்கேற்ற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் மாலை போடுறீங்க அப்படின்னா அந்த 7 நாளும் வீட்டில் அசைவம் சமைக்கக்கூடாது. நிறைய பேர் செய்கிறது என்ன அப்படின்னா, நான் சாப்பிடாம இருந்துக்கிறேன், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, அப்போ நம்ம மாலை போடக்கூடாது. ஏன்னா நம்ம மாலை போட்டோன்னா நம்ம தான் முருகர். அப்படி இருக்கும்போது நம்ம முருகர் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நம்ம நான்வெஜ் பழங்குறது அந்தளவுக்கு வந்து சரியாக இருக்காது. இப்போ நீங்கள் மாலை போடலை, ஹஸ்பண்ட் மாலை போடுறாங்க, பிள்ளைங்க மாலை போட்டாலும் அதே தான். யார் வீட்டில் வந்து மாலை போட்டிருக்காங்களோ அவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே அதை சரியாக நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நிறைய பேர் வந்து அவங்க தானே மாலை போட்டிருக்காங்க, நம்ம போய்ட்டு ஹோட்டலில் போய்ட்டு நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணுறதுலாம் தவறு. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அதற்கு மீறி அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா அதற்கான வந்து கர்மவினை கட்டாயமாக அவங்களுக்கு இறைவன் வந்து கொடுக்கத்தான் செய்வார். ஏன்னா நம்ம வந்து அதற்காக தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே கட்டாயம் கிடையாது அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய விருப்பத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு கூட இருக்குது. நம்மளால் என்னென்ன முடியுமோ அதை மட்டும் நம்ம எளிமையாக செய்துட்டு போயிடலாம். இப்போ வந்து நான் வந்து மாலை போட்டிருக்கிறோம். இப்போ வீட்டுக்குள்ளே நம்ம ஒரு ஆள் மாலை போட்டு இருக்கிறாங்க. அதே வீட்டுக்குள்ளே வந்து ஒரு அசைவத்தை சமைக்கிறது அந்தளவுக்கு விசேஷமாக இருக்காது. அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து 7 நாள் பார்த்தீங்கன்னா சுத்தபத்தமாக இருக்கணும். இதெல்லாம் மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணணும். 2 விஷயம் நீங்கள் கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஒன்று சுத்தபத்தமாக இருக்கணும், இன்னொன்று வந்து அந்த வீட்டுக்குள்ளே வந்து அசைவம் வந்து சமைக்கவே கூடாது. அந்த 7 நாளும் அல்லது 6 நாள் சூரசம்ஹாரம் வரை கூட சமைக்கக்கூடாது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் கையில் காப்பும் கட்டிக்கலாம், மாலையும் போட்டுக்கலாம். இது ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் கையில் காப்பும் கட்ட வேண்டாம், நீங்கள் வந்து மாலையும் போட வேண்டாம். இப்போ வந்து காப்பு மட்டும், இப்போ மாலை போடலை, காப்பு மட்டும் நாங்கள் கட்டி நான் வந்து விரதம் இருக்க போகிறேன் அப்படி இருக்கிறவங்களும் இருப்பாங்க. தாராளமாக நம்ம காப்பு கட்டி வழிபாடு செய்யலாம். அதாவது அக்டோபர் 22 காலையில் நீங்கள் காப்பை கட்டிட்டு சூரசம்ஹாரம் அன்றைக்கோ அல்லது திருக்கல்யாண அன்றைக்கோ நீங்கள் எப்போது நிறைவு செய்கிறீங்களோ அப்போ தான் அந்த காப்பு கழட்டிக்கலாம். கோவிலில் இருக்கிற மரத்துக்கடியிலையும் போடலாம், அப்படி இல்லைன்னா பூஜை அறை குப்பையிலோடு சேர்த்து போட்டலாம், ஓடும் தண்ணியில் நம்ம சேர்த்தலாம். இந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். இல்லைன்னா வியாபாரத்தமாக நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். நம்ம வியாபாரத்தமாக கூட வச்சுக்கலாம். இல்லை நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா செடி கொடிகள் வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா அதில் கூட நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம செய்துக்கலாம். இப்போ வந்து காப்பு மட்டும் நீங்கள் கட்டியும் விரதம் இருக்கலாம். மாலை போட்டீங்க அப்படின்னா அப்படியும் நீங்கள் விரதம் இருக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வந்து விரதம் இருக்க போகிறீங்க அப்படின்னாலும் விரதம் இருக்கலாம். ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூழ்நிலை பொறுத்து தான் இருக்குது. அடுத்து நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் என்னென்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு முருகனுக்கு வந்து தீபத்தை ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து பால் பழங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். வேக வைத்த உணவு எடுத்துக்கலாம். இட்லி, உப்புமா, இட்லி நம்ம இடியாப்பம் இந்த மாதிரி எடுத்துகிட்டு உப்புமா கூட நம்ம சாப்பிட்லாம். இந்த மாதிரி காலையில் சாப்பிட்டுக்கலாம்.
அடுத்து பார்த்தீங்கன்னா, மதிய நேரம் வந்து பட்டினியா இருப்பது ரொம்ப நல்லது. இப்ப இல்ல பட்டினியா இருக்க முடியாது அப்படின்னா, அந்த ஒரு 11 மணி போல, 12 மணி போல நீங்க இளநீர் இந்த மாரி நீங்க வந்து நீர் ஆகாரமா, மோர் இந்த மாரி ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். இல்ல பழங்கள், ஆப்பிள் இந்த மாரி ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. வாழைப்பழம் சாப்பிடலாம். சாப்பிட்டுக்கிட்டு நீங்க மாலை ஒரு 6 மணிக்கு மேல மறுபடியும் நீங்க முருகனுக்கு வந்து தீபம் ஏற்றி வைத்து, சட்கோண கோலம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கோலம் போட்டு ஒரு தீபமோ அல்லது 6 தீபமோ நீங்க ஏற்றி வைத்து, இப்ப நெறைய பேர் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம் ஏற்றுவாங்க. 6 நாள் கணக்குக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தீபம் ஏற்றுவாங்க. அந்த மாதிரியும் நீங்க ஏற்றிக்கலாம். முதல் நாள் 1 தீபம், 2வது நாள் 2 தீபம் இந்த மாரியும் ஏற்றிக்கலாம். ஏற்றிட்டு நீங்க வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு, சஷ்டி கவசம் பாராயணம் பண்ணிட்டு, நீங்க அர்ச்சனை பண்ண நெனச்சீங்கன்னா, முருகனுடைய 108 போற்றிகள் இருக்கும். அத சொல்லி நீங்க அர்ச்சனை செய்துட்டு, பூக்களால அர்ச்சனை செய்துட்டு, நீங்க வந்து விரதத்த அடுத்து நிறைவு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா, நீங்க விரத சாப்பாடு பண்றீங்கன்னா, அத நீங்க வைக்கலாம். அப்படி இல்லன்னா பழங்கள் ஏதாவது வச்சு, நீங்க வந்து பால் இந்த மாரி வச்சு, நீங்க வந்து விரதத்த நிறைவு செய்து கொள்ளலாம். நெய்வேத்தியம் பண்ணிட்டு விரதத்த நிறைவு செய்து கொள்ளலாம். இந்த மாரி நீங்க செய்துக்கோங்க. இதே மாரி நீங்க வந்து 6 நாள் ஃபாலோ பண்ணணும். இப்ப வந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் மாலை நேரம் நமக்கு நிறைவாகும். நமக்கு வந்து திருச்செந்தூர்ல வந்து லைவா போய்க்கிட்டு தானே இருக்கும். நமக்கு ஒரு 5:45 ஒரு 5:30க்கெல்லாம் நமக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து சூரசம்ஹாரம் நிறைவாகிற நேரம். நீங்க அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, தலைக்கு குளிச்சுட்டு, முடிந்தால் வீடு துடைக்க முடியுது அப்படின்னா தொடச்சுக்கோங்க. இல்ல முடியல அப்படின்னா, நீங்க பூஜை ரூம மட்டும் தொடச்சுட்டு, நீங்க வந்து மறுபடியும் விளக்கேற்றி வைத்துட்டு, சுவாமி கும்பிட்டுட்டு, உங்களுடைய விரதத்த நீங்க வந்து முடிச்சுக்கோங்க 6வது நாள். இல்லங்க நான் திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் நான் நிறைவு செய்ய போறேன் அப்படின்னா, திருக்கல்யாணம் மாலை அதாவது 28ஆம் தேதி மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ எப்போது நமக்கு நிறைவாகுதோ, அப்போது நீங்க வந்து அ கல்யாண சாப்பாடு மாரி ரெடி பண்ணுங்க. அதாவது சாம்பாரு, அப்புறம் பொரியலு, அப்புறம் பாயாசம் இந்த மாரி கல்யாண சாப்பாடு மாரி ரெடி பண்ணி, நம்ம நைவேத்தியம் பண்ணி, நம்ம சுவாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டு, நம்ம அதுக்கப்புறம் நம்ம விரதத்த நிறைவு செய்து கொள்ளலாம். இப்ப வந்து 6வது நாள் சூரசம்ஹாரம் நெறைய பேர் இந்த மாரி சாப்பாடு தான் பண்ணுவாங்க. கல்யாண சாப்பாடு மாரியே பண்ணி வந்து நிறைய பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணலாம். இல்லைன்னா லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் இருக்கு பார்த்தீங்களா? சூரசம்ஹாரம் அன்று அந்த மாரி 6 வகை சாதம் ரெடி செய்து நீங்க வழிபாடு செய்து கொள்ளலாம். அதில சர்க்கரை பொங்கல் சேர்த்துக்கொள்வது ரொம்ப நல்லது. இந்த மாரி நீங்க செய்து கொள்ளலாம். ஏதாவது ஒரு இனிப்பு வைக்கணும். எப்போதுமே முருகனும் பூஜையா இருந்தாலும் சரி, இல்ல மற்ற ஏதேனும் பூஜையா இருந்தாலும் சரி, நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படின்னா, ஏதேனும் ஒரு இனிப்பு வைத்து நம்ம நிறைவு செய்வது ரொம்ப நல்லது. நீங்க வந்து இனிப்பு எதா பண்ணலாம் அப்படின்னா கூட கொஞ்சம் சர்க்கரை வைத்து நிறைவு செய்துக்கோங்க. பால் அல்லது சர்க்கரை போட்டு நிறைவு செய்துக்கோங்க. இந்த மாரி நீங்க செய்து கொள்ளலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சஷ்டி கவசம். நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, கொஞ்சம் நமக்கு அது கடுமையாக இருக்கும். விரதம் இல்ல அப்படின்னா, காலை, மாலை 2 வேளையும் நீங்க விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்க. ரொம்ப சிறப்பாக இருக்கும். விரதம் இருக்கிறவங்கலாம் செருப்பு போடணுமா? அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இப்ப செப்பல் பார்த்தீங்கன்னா, மாலை போட்டிருக்கிறீங்க அப்படின்னா போடக்கூடாது. நீங்க நார்மலாக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா, முடிந்த அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. இல்ல எனக்கு முடியாது, எனக்கு கால் வலி அந்த பெயின்லாம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து செப்பல் போடாம வெளிய நடக்க முடியாது. ஸோ அந்த மாரி நமக்கு அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, நீங்க செப்பல் போட்டுக்கலாம். அதே தான் நீங்க மாலை போட்டுருக்கிறீங்க அப்படின்னா, அந்த ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க தாராளமாக அதற்குன்னு ஒரு செப்பல் இருக்கும் இல்லையா? அந்த செப்பல் நீங்க போட்டுக்கலாம். எளிமையான உணவா எடுத்துக்கோங்க. நல்லா வந்து சத்துள்ள உணவா நீங்க எடுத்துக்கிடணும். நல்லா பழங்கள் சாப்பிடணும். நல்லா காய்கறிகள் சாப்பிடணும். இப்ப விரதம் இருக்கிறவங்க வந்து நம்ம சாப்பிடக்கூடாத உணவு வந்து அசைவ உணவு சாப்பிடக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு சில உணவுகள் இருக்கும். இந்த கீரைலாம் சாப்பிட மாட்டாங்க. அது வந்து ஒரு சில பேர் நாங்க கீரை சாப்பிடுவோம் அப்படிங்கிறதும் சொன்னீங்க. அது வந்து ஒரு சில வழக்கம்னு நெனைக்கிறேன். எங்க ஊர் பக்கம்லாம் நாங்க கீரை வந்து விரதம் இருந்தா அப்படின்னா சமைக்க மாட்டோம். ஸோ கீரை வந்து வைக்கக்கூடாது. கசப்பான உணவு இந்த பாவக்காய் இந்த மாரி கசப்பான உணவும் வந்து விரதம் இருக்கிறாங்க அப்படின்னா, அந்த வீட்ல சமைக்கக்கூடாது. அடுத்து பார்த்தீங்கன்னா, பயறு வந்து அவிக்கக்கூடாது அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில இது நமக்கு இருக்குது. உங்களால முடிந்தா அத ஃபாலோ பண்றது ரொம்ப நல்லது. காலை, மாலை 2 வேளையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. முடியும் அப்படி இருப்பவர்கள். நெறைய பேர் வந்து ஷிஃப்ட் மாறும் பார்த்தீங்களா? நெறைய பேர் கேட்டிருந்தப்பல நான் வந்து நைட் ஷிஃப்ட் போயிருவேன், காலையில தான் வருவேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ அவங்கலாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த நேரம் வீட்டுக்கு வர முடியுதோ, அந்த நேரம் நீங்க வந்து சுவாமி கும்பிட்டுக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஷிஃப்ட்ன்னு நெனச்சுலாம் குழப்பிக்காதீங்க. ஏன்னா போன முறை 2, 3 பேர் கேட்டிருந்தீங்க, நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போயிருவேன் அப்படின்ட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்க காலையில நீங்க வருவீங்க இல்லையா? அந்த நேரம் வந்து குளிச்சுட்டு நீங்க சுவாமி கும்பிட்டுக்கோங்க. பிற மாலை நேரம் நீங்க வந்து ஷிஃப்ட்டுக்கு கிளம்பிருவீங்க அப்படின்னா போய்க்கோங்க. இல்ல நெறைய பேர் வந்து பகல்ல தூங்குறது அந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா நைட் ஷிஃப்ட் போறவங்கலாம் பகல்ல தான் தூங்கி ஆகணும். வேற வழி இல்ல. நீங்க விரதம் இருந்து வழிபாடு செஞ்சாலுமே நீங்க பகல்ல தான் தூங்கி ஆகணும்.
வேலைக்கு இரவு நேரம் ஃபுல்லா வேலையில இருப்பீங்க. ஸோ காலையில வந்து உங்களுக்கு டயர்டா இருக்கும். ஸோ தூங்கி தான் ஆகணும். ஸோ அப்படி இருக்கவங்க தூங்கி தான் ஆகணும். நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்ம இரவு தூங்குறவங்க, காலையில வந்து நம்ம வீட்டு வேலை பார்க்குறவங்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் பகலில வந்து தூங்காம இருப்பது ரொம்ப நல்லது. நமக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வேலை பார்த்து. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். முதுகு வலிக்கிற பிரச்சனை இருக்கும். எல்லாருக்குமே ஒரு 30 வயசு தாண்டிட்டாலே எல்லா வகை பிரச்சனை வந்துரும். கால் வலி வந்துரும், முதுகு வலி வந்துரும், உட்கார முடியாது, கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்களாம் நம்ம வந்து விரதம் இருக்கிறோம் அப்படின்னு கீழ ஒரு பெட்ஷீட்ட நம்ம விரிச்சு கொஞ்ச நேரம் படுத்து நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பகல்ல வந்து நல்லா தூங்குறத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். 1 மணி நேரம், 2 மணி நேரம் நம்ம தூங்குவோம் இல்லையா? அந்த நேரத்த நம்ம அவாய்ட் பண்ணிட்டு, கொஞ்ச நேரம் படுத்து சும்மா ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. ஏன்னா முதுகு வலி இருக்கிறவங்களுக்குலாம் கட்டாயமாக கொஞ்ச நேரம் படுத்தா மட்டும் தான் அந்த முதுகு வலிலாம் சரியாகும். ஸோ அந்த மாரி இருக்கவங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 6 நாள் தான். நீங்க வந்து முருகன மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருங்க. அவருடைய நினைவிலே இருங்க. விரதம் இருக்கிறவங்கலாம் இந்த 6 நாளும் அவர மட்டும் நம்ம நினைத்துக்கொண்டே நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிற அந்த வைராக்கியத்துடன் கட்டாயமாக நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும். நம்ம விரதம் இருந்தா நடக்குமா? இல்ல பூஜை பண்ணா நடக்குமா? நீங்க வந்து அந்த அந்த கொஸ்டினுக்குள்ளே போகக்கூடாது. நம்ம கட்டாயமாக முருகன் வந்து நிறைவேற்றி வைப்பார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படிங்கிற அந்த நம்பிக்கையுடன் நீங்க பூஜை பண்றீங்க அப்படின்னா கட்டாயமாக அது வந்து நிறைவேறும். எல்லாமே நம்மளுடைய நம்பிக்கையில தான் நமக்கு இருக்குதுங்க. நம்ம எவ்வளோ நம்பிக்கையோட நம்ம இருக்கிறோமோ, அவ்வளோ நமக்கு நல்லதே நடக்கும். நீங்க நம்பிக்கையோட ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுடைய விரதத்துக்கு எந்தவித தடங்கல் வராம சிறப்பா முடிப்பீங்க. நம்பிக்கையும், அன்பு தான் நமக்கு வந்து வெற்றியே கொடுக்கும். இந்த மகா சஷ்டி விரதம் இருக்கிறவங்க எல்லாருக்குமே உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத முருகன்ட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இன்னமும் நமக்கு நிறையா தகவல் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஏதேனும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அதற்கான பதிவுகள் நான் கொடுக்குறேன். நன்றி.